வெல்கம் எவ்ரிவான். 6th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் சிறகின் ஓசை அப்படிங்கிற லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணலாம். தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு. சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு. என் நண்பர் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டான். வாழ்நாள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். செயற்கை. நாம் வயல்களுக்கு செயற்கை உரங்களை இடக்கூடாது. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம். நெக்ஸ்ட், தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. குருவினா. பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் போன்றவைகளுக்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிறுவினா. சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்ததாகும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். சிட்டுக்குருவிகளின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். சிட்டுக்குருவி தன்மை கொண்டதாகும். வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறந்து செல்லும். அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவைகளின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு. சிந்தனை வினா. பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. பறவைகள் உண்ணக்கூடிய பழங்கள், விதைகள் உடைய மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் வளர்க்க வேண்டும். இயற்கை உரங்களை நாம் வயல்களில் பயன்படுத்த வேண்டும். அதிக ஓசை தரக்கூடிய வெடிபொருட்களை தவிர்த்திடல் வேண்டும். கற்பவை கற்றபின். உங்கள் பகுதியில் காணப்படும் பறவைகளின் பெயர்களை பட்டியலிடுக. குயில், காகம், மாந்தை, கோழி, கொக்கு, புறா, கிளி, மயில், மைனா, கூகை, சிட்டுக்குருவி. உங்கள் வீட்டுக்கு அருகில் பறவைகள் வருவதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்யலாம் என்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக. அன்பரசி. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதலில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவேன். நிறைய மரங்களை வளர்ப்பேன். பறவைகளை அன்போடும் கருணையோடும் பார்த்து அவைகளுக்கு தேவையான தானியங்களையும் நீரினையும் வைப்பேன். இளவரசி. நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சிறு சிறு தானியங்களை தூவியும் சிறு கிண்ணத்தில் தண்ணீரும் வைப்பேன். பறவைகளுக்கு தேவையான கனிதரும் மரங்களையும் வளர்ப்பேன். கோடை காலங்களில் அவைகளுக்கு தேவையான பழங்களை கடையில் வாங்கி வந்து நறுக்கி வைப்பேன். பறவைகள் தொடர்பான பழமொழிகளை தொகுத்து எழுதுக. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. இனம் இனத்தோடு சேரும். இலவு காத்த கிளி போல. எச்சில் கையால் காக்கா விரட்ட மாட்டாள். கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வானம் ஏறி வைகுண்டம் போனாலாம். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. இயற்கையை பாதுகாக்கும் வகையில் முழக்கத் தொடர்களை எழுதுக. வளர்ப்போம் வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம். நீக்குவோம் நீக்குவோம் நெகிழிகளை நீக்குவோம். அழிக்காதே அழிக்காதே காடுகளை அழிக்காதே. வெட்டாதே வெட்டாதே மரங்களை வெட்டாதே. படுத்தாதே படுத்தாதே காற்றை மாசுபடுத்தாதே. கெடுக்காதே கெடுக்காதே இயற்கையை கெடுக்காதே. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். ஜஸ்ட் நோ அபவுட் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.